இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். குடிமக்களின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் காப்பது அனைவரும் கூட்டு. மனித உரிமைகள் நாளை நடைபெற்ற கருத்தரங்கில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. சிறப்பு தீவிர திட்டம் பற்றி தேர்தல் ஆணையத்தால் விளக்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது. மக்களவையில் ராகுல் காந்தியின் வினாவுக்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. இந்தியாவில் சரக்கு போக்குவரத்து செலவை 9 விழுக்காடுக்குள் கொண்டுவர அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தல். நல்ல தரமான சாலை அமைத்தால் போக்குவரத்து செலவை குறைக்க முடியும் என நம்பிக்கை. வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா குரினா மாச்சோடோவுக்கு அறிவித்த அமைதிக்கான நோபல் பரிசு. தலைமறைவான மாச்சோடோ வர முடியாததால் அவர் சார்பில் விருதை பெற்றுக் கொண்டு உரையை படித்தார் மகள். இனி விரிவான செய்திகளை காணலாம். குடிமக்களின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் காப்பது நம் ஒவ்வொருவரின் கூட்டு பொறுப்பாகும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தேசிய மனித உரிமைகள் நாள் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்று உரையாற்றினார். அப்பொழுது மனித உரிமைகள் சமூக ஜனநாயகத்தை வளர்ப்பதாக தெரிவித்தார். அச்சமின்றி வாழவும், தடையின்றி கல்வி கற்கவும், சுரண்டலின்றி பணியாற்றவும் மனித உரிமைகள் வழி செய்வதாக தெரிவித்தார். நமது குடிமக்களின் கண்ணியத்தையும் உரிமையும் காப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பாகும் என்று அவர் தெரிவித்தார். பொறுப்புள்ள சமூகத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் அந்த கடமை உள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையம் அரசின் கீழ் செயல்படவில்லை என்றும், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான விவாதம் மக்களவையில் 2 நாட்களாக நடைபெற்றது. இதில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையத்தை கைக்குள் போட்டுக்கொண்டு பாஜக வாக்குத்தத்தை செய்வதாக குற்றம் சாட்டினார். இந்த நாட்டின் ஒவ்வொரு அமைப்பாக கைப்பற்றி வரும் RSS தேர்தல் ஆணையத்தையும் கைப்பற்றி கொண்டதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேர்தல் ஆணையம் அரசின் கீழ் செயல்படவில்லை என தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பற்றி வினாவுக்கு பதிலளிக்க வேண்டியது தேர்தல் ஆணையம்தான் என்றும், அதை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது என்றும் கூறினார். கடந்த 4 மாதங்களாக சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து எதிர்க்கட்சியினரால் பல்வேறு பொய்கள் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் சீர்திருத்தம் பற்றி விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும், அதனை உடனடியாக ஏற்றுக்கொள்வதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். இந்தியாவில் சரக்கு போக்குவரத்துக்கான செலவை 9 விழுக்காட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் அமேசான் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கருத்தரங்கில் அமைச்சர் நிதின் கட்கரி பேசினார். அப்பொழுது இந்தியாவின் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு சரக்கு போக்குவரத்துக்கான செலவு மிக அதிகமாக இருப்பதாக குறிப்பிட்டார். சீனாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சரக்கு போக்குவரத்துக்கான செலவு 8 விழுக்காடு என்றும், ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் இது 12 விழுக்காடாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் இந்தியாவில் சரக்கு போக்குவரத்துக்கான செலவு மிக அதிகமாக 14 விழுக்காடாக உள்ளதாகவும், இதை குறைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். பெங்களூர் இந்திய மேலாண்மை நிறுவனமும் கான்பூர் IITயும் அளித்த அறிக்கையில், நல்ல சாலைகள் அமைப்பதன் மூலம் சரக்கு போக்குவரத்து செலவை 6 விழுக்காடாக குறைக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளதாக கூறினார். அவ்வளவு குறைக்க முடியாவிட்டாலும் 9 விழுக்காடு என்கிற ஒற்றை இலக்குக்கு கொண்டுவர முடியும் என்று அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்தார். வெனிசுலா நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் மரிய குரினா மசோட்டாவுக்கு அறிவிக்கப்பட்ட அமைதிக்கான நோபல் பரிசை அவர் மகளான கொரினா சோசா பெற்றுக் கொண்டார். பொது உடைமை ஆட்சி நடைபெறும் வெனிசுலாவில் அமைதியான முறைகள், சர்வாதிகாரத்தில் இருந்து ஜனநாயகத்துக்கு ஆட்சி முறையை கொண்டு வருவதற்காக எதிர்க்கட்சி தலைவர் மரியா குரினா மசாவுக்கு இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு ஜூலையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலுக்கு பின் அவர் தலைமறைவாக உள்ளார். இதனால் அமைதிக்கான நோபல் பரிசை பெற அவர் நார்வேவின் ஓஸ்லோ நகருக்கு செல்ல முடியவில்லை. இந்நிலையில் மசாட்டோ சார்பாக அவர் மகளான கொரினா சோசா அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றுக் கொண்டார். அத்துடன் அவர் தாய் எழுதிய உரையையும் அரங்கில் படித்தார். கரும்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையும் நிலுவைத் தொகையும் தாமதமின்றி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே பெரிய செலவையில் உள்ள செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கரும்பு அறுவகை சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி மணிகண்ணன்
ஆட்சியர் சேகர் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அதன்பின் பேசிய பொன்முடி, கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். அண்ணா வழியில் கலைஞர் செய்து வைக்கிறார். அதே கலைஞர் வழியில்தான் இன்று தளபதி அவர்களும் கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகையை விரைந்து வழங்கவும் சிறப்பு ஊக்கத்தொகையை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். பழனி அருகே குதிரையாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பாமன்பட்டியில் உள்ள குதிரையாறு அணை முழுவதுமாக நிரம்பியது. இதனால் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அதை ஏற்று பழனி சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர்குமார் குதிரையாறு அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். இதன் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பாம்பன்பட்டி, ஆண்டிப்பட்டி, சங்கரராமநல்லூர் ஆகிய ஊர்களில் சுமார் 1981 ஏக்கர் விளைநிலங்களும், திருப்பூர் மாவட்டத்தில் 882 ஏக்கர் விளைநிலங்களும் பாசனம் பெறும். அணையிலிருந்து நீர் திறக்கும் நிகழ்ச்சிகள் விவசாயிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் 49 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குடிநீர் வழங்குவதை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். காரைக்காலில் 49 கோடி ரூபாய் மதிப்பில் 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 அடுக்கு நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. குடிநீர் வழங்கலுக்கு புதிய குழாய்கள் அமைக்கும் பணிகள் 2018ஆம் ஆண்டு தொடங்கி 7 ஆண்டுகளுக்கு பின்பு முடிவடைந்தன. 2 அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். அப்பொழுது காரைக்கால் நகர பகுதிகளில் புதிய குழாய்கள் மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கும் பணியையும் அவர் தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் மிடாலம் கடலில் மீனவர்கள் வலையில் சிக்கிய திமிங்கலத்தை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மிடாலம் கடலில் அங்குள்ள மீனவர்கள் கரைமடி வழி மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வலையில் மிகப்பெரிய மீன் சிக்கியது. அதனை இழுத்து கரைக்கு கொண்டு வந்த மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மிகப்பெரிய திமிங்கலம் இறந்த நிலையில் வலைகள் மாட்டியுள்ளதை அறிந்த மீனவர்கள் மீன்வளத்துறைக்கும் வனத்துறைக்கும் தகவல் கொடுத்தனர். இதனிடையே திமிங்கலம் கரை ஒதுங்கியதை அறிந்த ஊர் மக்கள், மாணவ மாணவியர் அதை ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். வனத்துறையினர் இறந்த திமிங்கலத்தை பரிசோதனை செய்து கடற்கரையிலே புதைத்தனர். இறந்து கரை ஒதுங்கிய திமிங்கலம் 24 அடி நீளமும் 1800 கிலோ எடையும் இருந்ததாக வனத்துறையினர் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அகல்விளக்கு தொழிற்சாலைகள் தீப்பிடித்ததில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. விருதாச்சலத்தில் மார்டின் என்பவரின் மகன்கள் குடிசை தொழிலாக அகல்விளக்கு தயாரிக்கும் கம்பெனி நடத்தி வருகின்றனர். இதில் ஆண்கள், பெண்கள் என 10க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் வேலை செய்து வருகின்றனர். ஆட்கள் யாரும் இல்லாத பொழுது அகல்விளக்கு தொழிற்கூடத்தில் தீப்பற்றி கரும்புகை பரவியது. இதையறிந்து அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆலைகள் வேலையாட்கள் யாரும் இல்லாததால் தகாத நிகழ்வுகள் இல்லை. எனினும் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. சேலத்தில் கோவிலை திறக்க கோரி சுவாமிகளின் சிலைகளை தூக்கி வந்து ஆடி ஆர்ப்பாட்டம் செய்த நிலையில் கோவிலை திறக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் உபாரப்பட்டியில் உள்ள ஐயனாரப்பன், கருப்பசுவாமி கோவில்களை இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக மாவட்ட நிர்வாகம் மூடி சீல் வைத்தது. இதுகுறித்து வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்நிலையில் கோவிலை வழிபாட்டுக்கு திறக்க கோரி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள கோட்டை மைதானத்தில் உபாரப்பட்டி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அருள் வந்து ஆடிய பெண்கள் கோவிலை திறக்காவிட்டால் பல்வேறு கேடுகளை ஆட்சியாளர் சந்திக்க நேரிடும் என அருள்வாக்கு கூறினர். இவ்வாறு பெண்கள் ஆடிக்கொண்டிருந்த பொழுது கோவிலை திறக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட தகவல் போராட்டக்காரர்களிடையே பரவியது. இதனால் பரவசமடைந்த அவர்கள் நீதிமன்ற உத்தரவை மாவட்ட நிர்வாகமும் இந்து அறநிலைத்துறையும் நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான தொழிற்சங்கங்களின் பிரதிநிதித்துவத்தை அறிவதற்கான தேர்தல் கரூரில் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் நுகர்பொருள் வாணிப கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் இந்த தொழிற்சங்க தேர்தலில் வாக்களித்தனர். கரூர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் தேர்தல் நடைபெற்றது. கரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் 78 பேர் இந்த தேர்தலில் வாக்களித்தனர். இந்த தேர்தல் தேமுச, அண்ணா தொழிற்சங்க பேரவை உள்ளிட்ட 8 தொழிற்சங்கங்களுக்கு
பிரதிநிதித்துவத்தை அறிவதற்கான நடத்தப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது புதிய அரசியல் கட்சி பெயரை அறிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் மனித உரிமைகளை பரப்புதல் உலகளாவிய கல்வியின் சக்தி என்ற கருப்பொருளில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உரையாற்றினார். அப்பொழுது தான் தொடங்கியுள்ள புதிய கட்சி பெயர் லட்சிய ஜனநாயக கட்சி என அறிவித்தார். இந்திய அரசியலில் மிக முக்கிய மைல்கல்லாகவும் திருப்புமுனையாகவும் இந்த அறிவிப்பு விளங்கும் என தெரிவித்தார். இந்த கட்சிக்கு கிடைக்கப் போகும் உலகளாவிய ஒத்துழைப்பு மேம்பட்ட எதிர்காலத்திற்கான தொலைநோக்கு பார்வையை அவையில் உணர்த்தினார். இந்தியாவின் புதிய அரசியல் பணிகள் செய்யவும் உலகளாவிய சமூகத்தின் ஆர்வத்தை குறிக்கும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்தது. தீபாவளியை உலக பாரம்பரிய விழாக்கள் பட்டியலில் யுனெஸ்கோ அமைப்பு சேர்த்துள்ளதை கொண்டாடும் வகையில் டெல்லி செங்கோட்டையில் மத்திய அமைச்சர் தலைமையில் விழா நடைபெற்றது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் கீழ் செயல்படும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய விழாக்கள் பட்டியலில் தீபாவளியை சேர்த்துள்ளது. இதையடுத்து மத்திய பண்பாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் தலைமையில் டெல்லி செங்கோட்டையில் ஒரு விழா நடைபெற்றது. அப்பொழுது பேசிய அமைச்சர், தீபாவளியை இந்த பட்டியலில் சேர்த்தது இந்திய அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாகும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த விழாவில் கலைக்குழுவினர் நடனம் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. திருவள்ளூரில் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் விளிம்பு நிலையில் உள்ள 270 பெண் உறுப்பினர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் விளிம்பு நிலையில் உள்ள 270 பெண் உறுப்பினர்களுக்கு தையல் பயிற்சி, ஆரி ஒர்க் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட்டன. பயிற்சி முடிந்து சான்றிதழ்களை பெற்ற அனைவருக்கும் திருவள்ளூர் மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக தையல் இயந்திரங்கள் வாங்க 1 லட்சம் ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட உள்ளது. இத்தகைய மகத்தான திட்டத்தை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவி தனலட்சுமி மற்றும் ஏடிசிடி பயிற்சி தலைவர் எவரெஸ்ட் ஆகியோர் நன்றி தெரிவித்துள்ளனர். இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பல கிராமத்தில் இருந்து சுற்றுவட்டார கிராமத்தில் இருந்து நிறைய மாணவர் மாணவிகள் வந்துட்டு இங்கே வந்துட்டு கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக வந்துட்டு பரிந்துரைக்கப்படுகிறது. இது இங்கே வந்துட்டு டெய்லரிங் சம்மந்தமான சூயிங் பயிற்சியும் ப்ளஸ் ஆரி எம்ப்ராய்டரி இது ஃபுல்லாகவே வந்துட்டு இங்கே சொல்லித்தரோம் நாங்கள் திருப்பி. ஸோ அந்த ஆரி பயிற்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாத மக்கள் வந்துட்டு இங்கே வந்து 10 நாளுக்குள்ளே அவங்க பயிற்சியை வந்துட்டு நல்ல பயிற்சி எடுத்து அவங்களுக்கான ஒரு ப்ளவுஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு சில திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கார் தீப்பற்றி எரிந்ததில் அதிலிருந்த 3 அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தாராபுரம் மூலனூர் கம்பிலம்பட்டியை சேர்ந்த ஆனந்த் தனது மகேந்திரா காரில் நண்பர்கள் ஆஷிக், காதர், காளிதாஸ் ஆகியோருடன் கோயம்புத்தூர் பீலமேட்டில் உள்ள அம்பாள் ஆட்டோ ஷோரூமுக்கு சென்றுள்ளார். கார் காதம்பள்ளப்பட்டியில் உள்ள சுங்கசாவடி நெருங்கும் பொழுது எலக்ட்ரிக் சர்க்யூட் பழுதாக்கி கரும்புகை கிளம்பியது. இதை கவனித்த ஆனந்த் உடனடியாக காரை நிறுத்தினார். 3 காரிலிருந்து விரைந்து வெளியேறினர். இதையடுத்து கார் மளவெளவென தீப்பற்றி எரிந்தது. இந்த தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த தீயணைப்பு நிலைய அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையிலான 5 வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை முற்றிலுமாக அணைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் சாலையோர பழ வியாபாரிகள் பழ விற்பனைக்கு அங்காடி கட்டித்தர கோரி நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆரணி புதிய பேருந்து நிலையம், காந்தி சாலை, பழைய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் 100க்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் சாலையோரத்தில் வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் எந்த முன்னறிவிப்பும் இன்றி சாலையோரங்களில் கடைகளை அமைக்கக்கூடாது என்று கூறி அப்புறப்படுத்தி வருகின்றனர். இதனால் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள சாலையோர பழ வியாபாரிகள் சங்கத்தினர் ஒன்றிணைந்து ஆரணி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களுக்கு பழ அங்காடி கட்டிடம் கட்டித்தரும்படி கோரிக்கை விடுத்தனர். திமுக அரசின் நகராட்சி அதிகாரிகள் முதலாளி வர்க்கத்திற்கு சாதகமாக செயல்பட்டு சாலையோர சிறு வியாபாரிகளை ஒடுக்குவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். 80-70 குடும்பம் நாங்கள் காலங்காலம் 50-60 வருஷமாக நடைபாதையில் தான் வியாபாரம். இப்போ நடைபாதையை அகற்றிட்டாங்க. இதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இது இப்படியே போனால் நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுப்போம். அதுக்கு அடுத்த நடவடிக்கை நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். என்னென்னு நாங்கள் முடிவு செய்வோம். புது பஸ் ஸ்டாண்டு பின்னுப்புறம் புது பஸ் ஸ்டாண்டு இடித்து கடைக்கே கட்டணுன்றாங்க. அதில் நாங்கள் ஒரு 80 பேர் 75 பேர் இருக்கோம். எங்களுக்கு சின்னது ஒரு திட்டமாக வியாபாரம் பண்ணுற அளவுக்கு
எங்களுக்கு கடைங்க கட்டித்தர மாதிரி ஆணையரோடு நான் கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் முட்டத்தில் திமுக பிரச்சாரத்தை வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். காட்டுமன்னார் கோவிலுக்கு அருகில் உள்ள முட்டத்தில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பிரச்சாரத்தை வேளாண்மை துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அமைச்சர், வாக்குச்சாவடி முகவர்கள் வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளை அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்க வேண்டும் என கூறினார். இந்நிகழ்வில் கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் கதிரவன், ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்ட மீனவர்கள் மழை காலத்தில் மீன்பிடிக்க செல்ல முடியாததால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம், புதுப்பட்டினம், ஏரிப்புறக்கரை, சேதுபாவாச்சத்திரம் ஆகிய ஊர்களில் உள்ள 10,000க்கும் மேற்பட்டோர் மீன்பிடி தொழிலையே நம்பியுள்ளனர். இங்கு கிட்டத்தட்ட 300 விசைப்படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஓராண்டில் 80 நாள் மட்டுமே மீன்பிடி தொழிலுக்கு செல்வதாக விசைப்படகு மீனவர்கள் கூறினர். பருவமழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் பொழுது கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறையினர் தடுப்பதாக கூறினர். இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அதற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விசைப்படகு உரிமையாளர் எங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த அரசு என்னதான் நினைச்சு பண்றாங்கிறே தெரியல. முதல்ல எங்கெல்லாம் வருஷத்துக்கு 80 நாள் தான் எங்களோட தொழில். அந்த 80 நாள்லையும் 20 நாள் 30 நாள் எங்களை நிப்பாட்டிடுறாங்க. பாக்கி 50 நாள், வருஷத்துல உள்ள 50 நாள் நாங்கள் வச்சு தொழில் வச்சு எப்படி பண்றது? கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் நடைபெற்ற பெரியார் நிதியளிப்பு பொதுக்கூட்டத்தில் திராவிட கழக தலைவர் வீரமணி கலந்து கொண்டு உரையாற்றினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் திராவிட கழகம் சார்பில் பெரியார் நிதியளிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர் இளங்கோவன், துணைத் தலைவர் சித்தார்த்தன், துணை செயலாளர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் திராவிட கழக தலைவர் வீரமணி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்பொழுது அவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் பிற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு விளங்கி வருவதாகவும் கூறினார். இந்தியாவிலே இதயமாற்று அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடுதான் முதலிடத்தில் உள்ளதாக தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ரயில்வே குழந்தைகள் மருத்துவமனைகள் நகர்ப்புற வாழ்க்கை முறையால் அதிகரித்து வரும் குழந்தைகளின் வயிறு, குடல், இரைப்பை மற்றும் கல்லீரல் வளர்ச்சிதை மாற்ற பிரச்சினைக்கு அதிநவீன சிகிச்சை அளிக்கும் சிறப்பு மையத்தை ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். குழந்தைகளின் செரிமானம் மற்றும் கல்லீரல் ஆகியவற்றில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இந்த மையம் தொடங்கப்பட்டு உள்ளதாக ராதாகிருஷ்ணன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் ரயில்வே மருத்துவமனை மருத்துவர் சோமசேகரரா, கீர்த்தி வாசன், மருத்துவமனைகள் தமிழ்நாடு ஆந்திர மண்டல இயக்குநர் பாஸ்கர் ரெட்டி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவிலேயே முன்னோடியா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல தமிழ்நாடு தான் இருக்கு. மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டுனா most of the protocols have been developed by Tamil Nadu starting from 1995 onwards. கன்னியாகுமரி ரயில் நிலையத்தில் ரயிலில் கடத்தப்பட்ட 18 கிலோ கஞ்சாவை ரயில்வே காவல்துறையினர் கைப்பற்றினர். கன்னியாகுமரி ரயில் நிலையத்திற்கு வந்த ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் ரயில்வே காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ரயில் பெட்டிகள் 2 பைகள் இருந்துள்ளன. இது குறித்து தகவல் அறிந்த கன்னியாகுமரி ரயில்வே பாதுகாப்பு படையினரும் ரயில்வே காவல்துறையினரும் சோதனை செய்த பொழுது அதில் 18 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதை கைப்பற்றிய காவல்துறையினர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைத்தனர். இது குறித்து அவர்கள் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் தனியார் பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதிய விபத்தில் அவசர ஊர்தி வரும் வரை காத்திருக்காமல் காயமடைந்தவர்களை காவல்துறையினர் ஆட்டோவில் ஏற்றி சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரை சமயநல்லூரை சேர்ந்த வினோத்குமார் மருந்து விற்பனை பிரதிநிதியாக பணிபுரிந்து வருகிறார். இவர் மதுரையிலிருந்து ஆண்டிப்பட்டியை நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். கொண்டநாயக்கன்பட்டியில் சென்றபொழுது மதுரையிலிருந்து கம்பம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து அவரின் வண்டி மீது மோதியது. இந்த விபத்தில் வினோத்குமாரின் தலையில் காயமடைந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் அவசர ஊர்தி வருவதற்கு தாமதமானதால் அவரை ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினரின் இந்த செயல் பொதுமக்களின் பாராட்டை பெற்றுள்ளது. தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வினோத்குமார் நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி ஸ்வேதா ஆற்றில் கோழி கழிவுகளை போடும் கறிக்கடைக்காரர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி தெற்கு மணக்காட்டில் ஸ்வேதா ஆறு பாய்கிறது. அந்த ஆற்றங்கரையின் ஓரம் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்கள் உள்ளன. அந்த நிலத்திற்கு செல்வதற்கு விவசாயிகள் இந்த ஆற்றங்கரையை வழியே தான் பயன்படுத்தி வருகின்றனர். அந்த ஊரில் கறிக்கடை நடத்தி வருபவர்கள் கடையில் உள்ள கோழிக்கறிகளை ஆற்றங்கரையின் ஓரம் பொதுமக்கள் பயன்படுத்தும் பாதையிலே போட்டு செல்கின்றனர். இந்த கழிவுகளால் தீய நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்றும் அபாயமும் உள்ளது. இதனால் ஆற்றங்கரையில் கோழி கழிவுகளை போடுவதை தடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் தௌசம்பட்டி காவல் நிலையத்தில் பெண் காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர். ஓமலூர் அருகே தௌசம்பட்டி காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக தனம் பணியாற்றி வருகிறார். இவர் மாரமங்கலத்தை சேர்ந்த சுமதி கொடுத்த அடிதடி புகாரை விசாரித்தார். இருதரப்பும் சமாதானமாக போவதாக எழுதி வாங்கிய பொழுது காவல் நிலையத்தில் தகராறு செய்த சுமதி தனத்தின் சட்டையை பிடித்து கழுத்தை நெருக்கி தாக்கி கைவிரல் உடைத்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த இன்ஸ்பெக்டர் சங்கீதாவும் காவலர்களும் ஓடி வந்து தனத்தை மீட்டனர். பின்னர் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், தாக்குதல், கொலை மிரட்டல் என 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சுமதியை சேலம் பெண்கள் சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் தௌசம்பட்டியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையில் மழைநீர் வரத்து கால்வாய், கோவிலுக்கு செல்லும் பொதுப்பாதை ஆகியவற்றை தனியார் பள்ளி அடைத்து வைத்திருப்பதால் அதை மீட்டு தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சுமார் 99 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. தொண்டைமான் மன்னர்களால் கட்டப்பட்ட நூற்றாண்டு பழமை வாய்ந்த அரண்மனையில் 1972ஆம் ஆண்டுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இதன் நுழைவாயிலின் கிழக்கு பாதையில் ராஜகோபால தொண்டைமான் மன்னருக்கு மணிமண்டபம் கட்டும் பணி நடந்து வருகிறது. இப்பகுதியில் மழைநீர் செல்லும் கால்வாயையும் கோவிலுக்கு செல்லும் பாதையையும் அழைத்துள்ள தனியார் பள்ளி அந்த இடத்தில் வேன்களை நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் கால்வாயையும் பாதையையும் மீட்டு தர வலியுறுத்தி சமூக ஆர்வலர்களும் கோவிலுக்கு வரும் பக்தர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாளை ஒட்டி திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரத்தில் திமுக மாநில வர்த்தக அணி சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மேயர் மகாலட்சுமி, திமுக மாநகர செயலாளர் தமிழ்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில வர்த்தக அணியின் துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் வரவேற்றார். இவ்விழாவில் மிதிவண்டி, தையல் இயந்திரங்கள், சேலைகள், அரிசி மூட்டைகள் ஆகியவற்றை திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சுகுமார், மாமன்ற உறுப்பினர்கள் சுப்பராயன், மல்லிகா ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே வீட்டின் வளாகத்தில் உள்ள வைக்கோற் போரில் பதுக்கியிருந்த 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை பிடித்து காட்டுப்பகுதியில் விட்டனர். ஆழ்வார்குறிச்சி அருகே உள்ள பரம்பையை சேர்ந்த சிவா வீட்டின் பின்புறம் வைக்கோற் போரில் மலைப்பாம்பு பதுங்கியிருந்தது. இதை கவனித்த சிவா இது குறித்து கடையம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் வேட்டை தடுப்பு காவலர் வேல்ராஜ் அங்கு சென்று சிவா வீட்டின் வளாகத்தில் உள்ள வைக்கோற் போரில் பதுங்கியிருந்த 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை பிடித்தார். கடையம் வனசகத்துக்கு உட்பட்ட வளையார் அடர்த்த காட்டுப்பகுதியில் அந்த மலைப்பாம்பு வனத்துறையினர் விடுவித்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். குடிமக்களின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் காப்பது அனைவரும் கூட்டு. மனித உரிமைகள் நாளை நடைபெற்ற கருத்தரங்கில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. சிறப்பு தீவிர திட்டம் பற்றி தேர்தல் ஆணையத்தால் விளக்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது. மக்களவையில் ராகுல் காந்தியின் வினாவுக்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. இந்தியாவில் சரக்கு போக்குவரத்து செலவை 9 விழுக்காடுக்குள் கொண்டுவர அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தல். நல்ல தரமான சாலை அமைத்தால் போக்குவரத்து செலவை குறைக்க முடியும் என நம்பிக்கை. வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா குரினா மாச்சோடோவுக்கு அறிவித்த அமைதிக்கான நோபல் பரிசு. தலைமறைவான மாச்சோடோ வர முடியாததால் அவர் சார்பில் விருதை பெற்றுக் கொண்டு உரையை பிடித்தார் மகள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.